அலகாபாத்துக்கு ஈடான க்ஷேத்திரம் அப்படின்னு பெரியவர்கள்லாம் இங்க சொன்னார். அது எந்த விதத்திலையும் குறையில்லாம இங்கேயும் பரமேஸ்வரனும் பெருமாளும் சேர்ந்து நம்மளுக்காக காட்சி தரார்கள். சைவ வைணவ எந்த பேதமுமே இல்லை அப்படிங்கிறத காட்டக்கூடியது மதுரை. இது இன்னொரு சம்பந்தம். இப்ப சொன்னோம் இல்லையா, மார்கழி மாசத்துக்கும் மதுரைக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லிடலாம். சைவ வைணவ வேதத்துக்கும் மதுரைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு, நம்ம ஊருக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்ன அப்படின்னா, பொதுவா அழகருடைய உற்சவம், கல்லழகர் அப்படின்னு சொல்றோமே, அந்த கல்லழகருடைய உற்சவம் தான் சித்திரை மாசம் நடந்துட்டு இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கல்லழகர் எப்படின்னா ஆற்றுல இறங்குறா அப்படிங்கிறது உலக பிரசித்தம். லட்சோப லட்ச ஜனங்கள் எல்லாரும் வந்து கல்லழகரை எல்லாரும் வந்து பார்க்கறது அப்படிங்கிறது இன்னைக்கும் எல்லாரும் அனுபவிக்கிறதான விஷயம். அங்கேருந்து வந்து எல்லாரும் வெளியில துரத்தி அடிச்சாலும் அங்கேருந்து வந்து எல்லாரும் அழகரை பார்த்து பொங்கலிட்டு அவரை பார்த்து மறைச்சு நின்றுக்கிறதான நம்ம தெய்வமான அழகர். அப்படி சித்திரை மாசத்துல நடந்துட்டு இருந்துச்சு. மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரனுக்கும் நடந்ததான உற்சவம் ஆடி மாசத்துல நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா விஜயரங்க சொக்கநாதர் என்கின்ற நாயக மன்னர் இந்த ரெண்டு உற்சவத்தையும், அழகருடைய உற்சவத்தையும் சரி, அழகருடைய திருவிழாவையும் சரி, மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருவிழாவையும் சரி, இரண்டும் 2 மாதங்கள்ல இருந்தாங்கன்னா வயல்ல வேலை செய்யக்கூடியதான விவசாயிகள் எல்லாரும் போய் வந்தும் அவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த நிறைய நாட்கள் வீணா போகுமே அப்படிங்கிறதுனால 2 உற்சவத்தையும் 2 திருவிழாக்களையும் சித்திரை மாசத்திலே வச்சா அப்படின்னு அழகர் அங்கேயிருந்து மலையிலேருந்து இறங்கி மதுரைக்கு வர சமயமும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் 10 நாள் திருவிழா கண்டு உள்ள அந்த சமயமும் ஒரே சமயமா வச்சா கிராமத்துல இருந்த எல்லா ஜனங்களும் ஒரே சமயத்துல வந்து எல்லாரும் இதை அனுபவிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக சைவ வைணவ ஒற்றுமைக்காக விஜயரங்க சொக்கநாதர் ஆரம்பித்ததான திருவிழா. மதுரையில சைவ வைணவ ஒற்றுமை மாதிரி இங்கேயும் நம்ம கோயிலையும் சைவ வைணவ ஒற்றுமையா பெருமாளும் ஈஸ்வரனும் இந்த இடத்துல ஒரே இடத்துல காட்சி கொடுக்கிறது இன்னொரு அற்புதமான தொடர்பு. அங்க எப்படி மதுரையில அந்த சித்திரை திருவிழா எப்படி சைவ வைணவ ஒற்றுமையை காட்டுறதோ, இங்கேயும் அதே போல வெள்ளிக்கிழமை வரக்கூடியதான வைகுண்ட ஏகாதசி, அப்புறம் வந்துடுச்சுன்னா ஆருத்ரா திருவாதிரை தரிசனம் அப்படிங்கிற இந்த மார்கழி மாசம் 2 தெய்வங்களுக்குமே ரொம்ப இன்றியமையாத மாதமா அமைகிறது. வைகுண்ட ஏகாதசி எவ்வளவு பெருமை வாய்ந்தது, ஆருத்ரா தரிசனம் எவ்வளவு பெருமை வாய்ந்தது. சிதம்பரத்துல இப்ப உற்சவம் நடந்து கொண்டிருக்கு, ஸ்ரீரங்கத்திலே உற்சவம் நடந்து கொண்டிருக்கு. இப்படியான அருமையான இந்த தெய்வீகம் வாய்ந்ததான இந்த ஒரு மாதத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாணத்தை அனுபவிப்போம். இந்த திருக்கல்யாணத்தை எது ஆதாரமா கொண்டு சொல்றோம் அப்படின்னா, பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் என்று அமைத்திருக்கார். அந்த திருவிளையாடல் புராணத்துல 64 திருவிளையாடல் லீலைகளும் நம்ம பிரசித்தமா எல்லாருக்கும் தெரியுமே. பிட்டுக்கு மண் வந்ததோ பிறப்படிப்பட்டதோ எல்லாமே அந்ததான லீலைகள் எல்லாமே இருக்கக்கூடியதான ஒரு நூல் தான் திருவிளையாடல் புராணம். அதை பரஞ்சோதி முனிவர் என்கின்ற பெரியவர் எழுதியிருக்கார். அந்த பரஞ்சோதி முனிவர் இதை ஆரம்பிச்சு ஒரு லீலையா 64 லீலைகள் சொல்லி ஆரம்பிக்கும் போது மீனாட்சி கல்யாணத்தோட தான் ஆரம்பிக்கிறேன். மீனாட்சி கல்யாணத்தோட ஆரம்பிச்சு இங்க சோமசுந்தர பெருமான் எப்படி இந்த மதுரை எம்பதிக்கு வந்தார், அந்த சோமசுந்தர பெருமான் எப்படி மீனாட்சி அம்மையை கல்யாணம் பண்ணி கொண்டார், கதைகள்லாம் ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கார். குலசேகர பாண்டியன் என்று ஒரு தருந்தார். ரொம்ப செம்மையா ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார், ரொம்ப நல்லவர். அவரோட ஆட்சியில மாதம் மும்மாறி பெய்து கொண்டிருந்தது. தனஞ்சயன் அப்படின்னு ஒரு வியாபாரி. அந்த வியாபாரி எல்லா இடத்துக்கும் வெகு தேசம், அங்க திரைக்கடல் ஓடி திறமையும் தேடு அப்படின்னு சொல்றாப்புல எல்லா இடத்துக்கும் போய் அங்கேருந்து வியாபாரம் பண்ணி கொண்டு மணவூர் என்கின்ற அவருடைய சொந்த ஊருக்கு வரணும். அப்ப வரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய கடம்ப வனம், நிறைய கடம்ப வனங்கள், நிறைய கடம்ப மரங்களே சூழ்ந்து இருக்கக்கூடியதான அந்த கடம்ப வனத்துக்கு அங்கேருந்து வரார். வருந்து இருக்கும்போது அந்த அலைப்பும் களைச்சலும் இருக்கிறதுனால அங்கேயே அந்த சமயம் படுத்து கொள்கிறார். படுத்து உறங்கும் போது தன் கண்ணை முழிச்சு அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தா தேவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். தேவர்கள் எல்லாரும் அங்கேருந்து நின்று அங்க ஒரு மரத்துக்கடியில, கதம்ப மரத்துக்கடியில இருக்கக்கூடியதான ஒரு பரமேஸ்வரன் சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்துக்கு எல்லா தேவர்களும் பூஜை செய்கிற மாதிரியும் அங்கேருந்து ஆராதனை நடத்தது போலியும் தன்னுடைய கண்ணை தேய்ச்சி பார்க்கிறார். ஒன்றும் புரியல, என்னடா அது கண்ணுக்கு நேர தேவர்கள்லாம் நம்மளுக்கு தெரிகிறார்களே, பூஜை செய்யறது நம்மளுக்கு தெரியறதே, எதுவுமே நம்மளால நம்புற மாதிரி இல்லையே பார்த்துட்டே இருக்கிற. அதே சமயம் எல்லா காட்சியும்